10th Standard Maths Chapter 1 Relation and Function Example 1.17. Let f be a function from R to R defined by f of x equal to 3x minus 5. Find the values of a and b given that a, 4 and 1, b belongs to f. So f ஒரு function கொடுத்துட்டாங்க. அந்த function வந்து எதை சார்ந்தது அப்படின்னா R to R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட்டு ஆறு, ரெண்டாவது செட்டும் ஆறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஆர் அப்படின்னா நம்ம இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லலாமா? இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா -1, 0, 1. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், 0 வரும், நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். அதே மாதிரி ரெண்டாவது கொடுத்துருக்கிற செட்டும் என்னன்னு சொல்லிட்டாங்க, இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா a, 4 கொடுத்துருக்காங்க, 1, b அது ரெண்டுமே f சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொல்யூஷன்ல f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்களா, ஸோ 3x minus 5. இது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா f is equal to x, 3x minus 5. ஓகேவா? அதாவது x, 3x minus 5. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்ன்ற எலிமெண்ட்டுக்கு 3x minus 5 அப்படின்றது இமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? x belongs to r அப்படின்னா இன்டீஜரை சார்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 6, இது 6. ஓகேவா? ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டா. இப்போ இதுல நான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இங்க 3x minus 5. ஸோ இது ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ்ன்ற எலிமெண்ட்டுக்கு 3x minus 5 அப்படின்றது என்னவா இருக்கு, இமேஜா இருக்கு அப்படின்றது இதுக்கு மீனிங். அப்படியே இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, இங்க வாங்க a, 4 இருக்கு, 1, bன்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் இந்த செட்ல ஏன்னு ஒண்ணு இருக்கு, இந்த செட்ல 4ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அப்பனா ஏக்கு 4ன்றது என்னவா இருக்கு, இமேஜா இருக்கு. அதே மாதிரி 1, b, இங்க 1, இங்க b. சரியா? ஸோ 1க்கு bன்றது என்னவா இருக்கு, இமேஜா இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிங்க. இட் இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, a, 4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், which means image of a is 4. ஸோ a வோட இமேஜ் என்னது, 4. ஓகேவா? இங்க இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜஸ்ன்னு சொல்லுவோமா. அப்ப a வோட இமேஜ் என்ன, 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி எழுதலாம், f of a equal to 4. நம்ம இங்க f of x equal to 3x minus 5ன்னு எழுதணுமா. அப்போ x ஓட இமேஜ் 3x minus 5. அதே ஃபார்மேட்ல a ஓட இமேஜ் என்னது, 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப நான் f of a equal to 4ன்னு எடுக்கணும். f of a from f of x equal to 3x minus 5. ஸோ இப்போ இதுல இருந்துதான் நம்ம என்ன பண்ண போறோம், a வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இங்க f of xக்கு பதில் என்ன இருக்கு, aன்னு இருக்கா. f of xக்கு பதிலா aன்னு இருக்கு. ஸோ f of xக்கு பதில் a சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவல் டு 4. f of xக்கு பதில் நம்ம என்ன போடலாம், 3x minus 5 போடலாம். f of aக்கு பதிலா இங்க x இருக்கா, இங்க x இருந்ததுனால x இருக்கு, நமக்கு f of a இருக்கு. அப்போ இங்க xக்கு பதில் என்ன பண்ணணும், aன்னு போடணும். 3a minus 5 equal to 4. ஓகே, நமக்கு a தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 3 அப்படியே வச்சுக்கோங்க, equal to 4. இங்க இருக்க -5 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது +5 மாறும். ஸோ 3a is equal to 4 plus 5, 9. Now a equal to 9 by 3. a equal to 3 டேபிள்ல 9 3 டைம்ஸ் வருமா. ஸோ a ஓட வேல்யூ 3. அதே மாதிரி இங்க a, 4 ஒன்று கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களா, இதை வச்சு நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 1, bன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, 1, b. ஸோ இதுல இருந்து b வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1, b அப்படின்னு என்ன சொல்லலாம், which means the image of 1 is b. அப்போ 1ன்ற எலிமெண்ட்டுக்கு bன்றது என்னவா இருக்கு, இமேஜா இருக்கா. 1ன்ற எலிமெண்ட்டுக்கு bன்றது இமேஜ். ஸோ 1ன்ற எலிமெண்ட்டுக்கு bன்றது என்னவா இருக்கு, இமேஜா இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், f of
1 equal to b. 1 என்ற எலிமெண்ட்டுக்கு b ன்றது இமேஜா இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் என்னது, f of x equal to 3x minus 5. 3x minus 5. நம்ம f of 1க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க x இருக்கா, so x க்கு பதிலா என்ன பண்ணுவோம், 1 ன்னு போடுவோம். 3 into இங்க x இருக்கிறதுனால இங்க x இங்க 1 இருக்கிறதுனால 1 இல்லையா. so 3 1s 3 minus 5. so 3 minus 5 minus 2. இங்க என்ன பண்ணலாம், நம்ம f of 1க்கு பதிலா என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், minus 2. minus 2 equal to b. so b யோட வேல்யூ என்ன, minus 2. so a யோட வேல்யூ 3, b யோட வேல்யூ minus 2.